எங்க பிளேன் வெடிக்க போறது தெரியாத கொஞ்சம் பேர் ஒரு பிசினஸ் விஷயமா டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க கூட டிராவல் பண்ற ஒரு பொண்ணு டிவில நடத்துற சர்வைவல் ஷோக்காக சர்வைவல் பண்ற விஷயத்த எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு அதை ஒரு வீடியோவா போட்டிருப்பா. அது எல்லாரும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப சடனா அவங்க போயிட்டு இருந்த பிளேன் வெடிக்குது. அப்போ சீட் பெல்ட்ல யாரெல்லாம் போடலையோ அவங்க எல்லாம் பறக்குறாங்க. அப்போ ஒருத்தன் அந்த பொண்ணோட கழுத்தை பிடிச்சி விட மாட்டேங்கிறான். இதனால அவளை காப்பாத்திக்க அவன் கையில ஸ்போக்ஸ்ல குத்துறதுனால அவனும் அவளை விட்டுட்டு பறந்து போயிடுறான். இப்படியே உடஞ்சு போன பிளேன் கடல்ல விழுது. அதுல இந்த பொண்ணு எப்படியோ தப்பிச்சு ஒரு தீவுக்கு வரா. அப்ப அவ கூட சேர்ந்து அந்த கம்பெனியோட ஓனரும் தப்பிச்சிடறான். ஆனா அவனுக்கு காலில பயங்கரமா அடிபட்டு இருக்கிறதுனால அவனுக்கு தேவையான எல்லாத்தையுமே இந்த பொண்ணு தான் பண்றா. அப்ப அவ சர்வைவல் ஷோக்காக கத்துக்கிட்ட எல்லாத்தையுமே ரியலா பண்றதுனால அவளுக்கு தீவுல வாடுறதும் சாப்பிடுறதும் ஈஸியா இருக்கு. இப்ப இவளுக்கு கடல்ல இருக்கிற ஃபிஷ் சாப்பிட்டு போர் அடிச்சதுனால காட்டு பண்ணியை வேட்டையாட போறோம்னு ஈஸியா சொல்லிட்டு காட்டுக்குள்ள போறா. அப்ப அவளுக்கு அடிக்க வர காட்டு பண்ணி கூட சண்டை போட்டு அது கொடூரமா சாவடிச்சு 2 பேரும் சுட்டு சாப்பிடுறாங்க. இப்படியே 2 பேரும் வேற வழி இல்லாம அந்த தீவுலயே ரொம்ப நாள் இருக்காங்க. அப்போ ஒரு நாள் அந்த ஓனரை மேரேஜ் பண்ணிக்க போற பொண்ணு அவங்க ரெஸ்கியூ பண்றதுக்கு அவங்க இருந்த தீவுக்கு வந்துடுறா. இதை பிடிக்காத பொண்ணு அந்த ஓனர் எங்க இருக்கான்னு காமிக்கிறேன்னு போய் சொல்லி கூப்பிட்டு போயிட்டு அவளை மலையில இருந்து கீழே விழ வச்சு சாவடிச்சிடறா. இது அடுத்த நாள் அந்த ஓனர் காட்டு பண்ணி வேட்டையாட போகும்போது செத்து போய் புதஞ்சிருக்க அவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட கைய பார்த்து அந்த பொண்ணு தான் அவளை சாவடிச்சிருப்பான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவளை சாவடிக்கிறதுக்காக துரத்துறான். அப்ப 2 பேரும் நடக்கிற சண்டையில அந்த பொண்ணு ஓனரை கோல்ஃப் பேட்டர்ல அடிச்சே சாவடிச்சிடறா.